ஜெனி, நீ எக்ஸிபிஷன் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது நீ எனக்காக வரல, அம்மாவுக்காக தான் வந்தேன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ எக்ஸிபிஷனுக்கு போனியா? என்ன எக்ஸிபிஷன்? கவர்மெண்டோட எக்ஸிபிஷன். பாக்யா அங்க கேண்டீன் வச்சிருக்காங்க. நீ எதுக்காக அங்க போன? எனக்கு அங்க போகணும்னு தோணுச்சு டாடி. அந்த அயோக்கியனோட இவ வாழவே கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இவ என்னடானா அவன் அம்மாவோட எக்ஸிபிஷன் மண்ணாங்கட்டி இனாகரேஷனுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான். எல்லாம் ஒட்டு மொத்தமா முடிச்சு விட்டுறணும் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குழந்தைய கூட அவன் கண்ணில் காட்டக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, டிவோர்ஸ். இவளுக்கு அந்த ராஸ்கலுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பொண்ணுக்கு நம்ம இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். யார் வந்து தடுத்தாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது மரியம். நாம அப்படி நினைக்கிறோம். அதுக்கு ஜெனி ஓகே சொல்வான்னு நினைக்கிறீங்களா? அவ என்ன ஓகே சொல்றது? அவ ஒரு குழந்தை மரியம். ஒரு குழந்தை கிட்ட இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க சொன்னா அவளால என்ன சொல்ல முடியும்? நான் முடிவு பண்ணிட்டேன். நான் முடிவு பண்ணபடிதான் நான் செய்ய போறேன். அவ செழியன் மேல கோவமா இருக்கா. ஆனா அதுக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு வரதுக்கெல்லாம் அவ ஒத்துக்கவே மாட்டான். ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் கூடவும் அவ ரொம்ப அட்டாச்சா இருக்கா ஜோசப். செழியன் ஒவ்வொரு தடவை இங்க வரும்போதும் அவ அவ்வளவு கஷ்டப்படுறான். அங்க யாரையும் அவளால வெறுக்க முடியல, செழியன் உட்பட. சோ நாம ஒரு தடவை பேசி பாக்குறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. யாரோட? செழியனோட. தப்பு பண்ணவ அவன் மரியம். அவன் கிட்ட என்ன போய் என்ன பேச சொல்ற? செழியன் பண்ணது தப்புதான். செழியன் வேண்டான்னு ஜெனி ஸ்ட்ராங்கா நினைச்சான்னா நாம ஜெனி பக்கம் நிக்கலாம். ஆனா அவ அப்படி நினைக்கிறதா எனக்கு தோணல. அவ கோவமா தான் இருக்கா. ஆனா அவ மனசு ஃபுல்லா அங்கதான் இருக்கு ஜோசப். அவன் நினைக்கிறதுக்கு எதிராக நாம ஏதாவது செஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா.